பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் இவருடைய இந்த 2வது திருமணம் பேசும் பொருளா மாறியிருக்கு. இதோடைய பின்னணி என்னன்ட்டு அவர் கூட இருந்தவங்க அண்ட் ரொம்பவே பிரபலமான பத்திரிகை நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஸ்ருதி ஏன் இன்னும் வாயை திறக்கல? இந்த கேள்விக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இவரை ஒரு நடிகராக நமக்கு தெரியும், இப்போ ஒரு ஜட்ஜாகவும் நமக்கு தெரியும். ஏன்னா குக் வித் கோமாளியில் இவர் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்காரு. கண்டிப்பாக இவருடைய குக்கிங் நல்லா இருக்கும், இவர் நல்லா ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு நல்ல பேர் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இவருடைய திருமண வாழ்க்கை மூலயமா மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற படம் மூலயமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவுடைய தொழிலையே கையில் எடுத்து அதை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராரு. இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இவருடைய திருமண வாழ்க்கை தான் இவருடைய பில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய மனைவி ஒரு அட்வொகேட் ஸ்ருதி, அவங்க அண்ட் இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா இவர் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். இவங்க 2 பேருக்குமே காதல் திருமணம் தான் நடந்திருக்கு. இந்த விஷயத்த இவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அப்போ நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தார். இவருக்கு திருமணம் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அந்த விஷயத்தை அவர் ஓப்பன் அப் பண்ணதுமே ரொம்பவே ஷாக்கிங்கான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு வந்தாங்க. எப்படி இவருடைய முதல் திருமணத்தை பற்றி இவர் வெளியிடும் போது ஒரு ஷாக் இருந்ததோ அதை விட ட்ரிபிள் மடங்கு இவருடைய 2வது திருமணம் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா உருகி காதலிச்சு திருமணம் பண்ணி 2 பசங்க ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் கூட வாங்காம வேக வேகமா 6 மாத கர்ப்பிணி பெண்ணை ஏன் இவர் திருமணம் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்விதான். ஆனா இவர் வேக வேகமாலாம் திருமணம் பண்ணலங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை பத்தின டாக்ஸ் வெளியாச்சு. ரீசெண்டா பைல்வான் அவர்களும் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு, நான் இந்த விஷயத்தை தான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆனா ஒரு பிரச்சனை வந்துருன்ட்டு அப்போ யாரும் இதை வெளியிடல, இப்போ ஆளுக்கால இதை பத்தி பேசுறாங்க இப்படி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அப்போ இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. இதுக்கு இவருடைய முதல் மனைவியான ஸ்ருதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்பவே ஒரு விட்டு கொடுக்காத ஒரு பெண்மணியாக தான் இருந்திருக்காங்க. எல்லாம் வதந்தி, யாரும் நம்பாதீங்க, அவரை யாரும் தப்பாக பேசாதீங்க, இது போலலாம் ஸ்ருதி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சார் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போலப்பா மாதம்பட்டி ரங்கராஜா அப்படின்ட்டு சில பேர்லாம் வந்து உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டோம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார், இது போலலாம் வந்து அப்போவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த நியூஸ், அதாவது இவங்களுடைய 2வது மனைவி கூட இருக்கிற மாதிரி மேரேஜ் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் we are pregnant அப்படின்ட்டு ஜாய் கிறிசலா சொன்னதும் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஷாக் தான். என்னதான் மனைவி அழகாக இருந்தாலும் பக்கத்தில் வர பொண்ணை வந்து பார்க்க தான் செய்வாங்க ஆண்கள். கண்டிப்பாக இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், பார்க்குறதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே பெண்களே வந்து அந்த பொண்ணா சரி சரி பார்த்துக்கொண்டு சின்னதாக ரீல்ஸ்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுதான் மிகப்பெரிய தப்பு. அங்கேயே வந்து ஒரு கண்டிப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது அது அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கும். ஏன்னா ஒரு பெண் இதே மாதிரி ஒரு ஆண், அதுவும் அவங்களுடைய கணவர் கூட இருக்கும் போது பார்த்தாங்கன்னா அதை அந்த ஆணால ஏற்றுக்க முடியுமா? அது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. அதுதான் இங்க பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயமாவே இப்ப இருக்கிற சொசைட்டில காலங்காலமா நடந்துட்டு வருது. இந்த 2வது திருமணம் நடக்க முக்கிய காரணமே இந்த ஜாய் கிறிஸ்டலா தான். ஏன்னா அவங்களும் ரங்கராஜ் இவங்க 2 பேருமே வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியில இருந்தே லிவிங்ல இருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமா தான் ஜாய் வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இதை எப்படியாவது மூடி மறைக்கணும்னு நினைக்கும் போது வயிறு காட்டி கொடுத்துருக்கு. அதனாலதான் ஜாய் ரங்கராஜ் அவர்களை மிரட்டி வந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பிரபலமான பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அதனாலதான் இவர் வந்து அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் இன்னும் அவருடைய செகண்ட் மேரேஜ் போஸ்ட்டை பற்றியும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸை பற்றியும் எதை பற்றியுமே போடலை. இப்போ வரைக்கும் இவர் எதுவுமே சொல்லலைன்னா அதுக்கு காரணம் என்ன? ஜாய் தான் வந்து இவரை மிரட்டியிருக்காங்க, இதுதான் உண்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாய்க்கு ஆல்ரெடி ஒரு டைரக்டர் கூட திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி அவங்க சிங்கிளாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவரை வந்து ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்காங்க. இப்படி அடிக்கடி வந்து மீட் பண்ணி தான் லிவிங்ல இருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டிவோர்ஸ் ஆகாம இன்னொரு மேரேஜ் பண்ணக்கூடாது. அது திருமண சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றமாக தான் கருதப்படுது. அதை கண்டிப்பாக ஸ்ருதிக்கும் தெரியும், ஏன்னா அவங்க ஒரு லாயர். ஸோ லீகலாக இதை கேஸை மூவ் பண்ணாங்கன்னா ரங்கராஜை கண்டிப்பாக இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் ஸ்ருதி இப்போ வரைக்கும் வாய் திறக்கல? ஒருவேளை பணத்தை கொடுத்து ஸ்ருதிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்களா? அப்படி இல்லைன்னா ரங்கராஜே வந்து
ப்ளீஸ் ஆல்ரெடி எனக்கு இது போல் ஒரு பக்கம் தலையை பிச்சுட்டு போகுது, நீயும் எதையுமே கிளப்பாதமா அப்படின்ட்டு அவங்கள வாயடிச்சு வச்சிருக்காரா. இது போல் கேள்விகளும் இப்போ எழுந்துட்டு வருது. ரங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய டேட் ஃப்ரீயாக இருந்தால் தான் திருமண டேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்பவே பிஸியான ஒரு செஃப்பாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைமிங் அவருக்கு பக்காவாக இருக்கணுமா, ஜஸ்ட் மிஸ் கூட ஆகக்கூடாதாம். அதனால் ரொம்ப தூரமாக இருக்குன்னா அங்கே ஹெலிகாப்டர் ஓனாகவே வச்சு போவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஒரு சமையல்காரராகவும் இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செலிப்ரிட்டிஸ்க்கு நடுவில் இல்லை சாதாரண மக்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவங்களுடைய சோஷியல் மீடியாவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்ஸ்டாகிராமில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ், அவங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே தூக்கி விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ருதியும் சரி ரங்கராஜும் சரி 2 பேருமே எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுடைய ஓல்டு ஃபோட்டோஸ் மெமரிஸ் எதையுமே தூக்கி விடல. குறிப்பாக ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 3 ஹீரோக்கள் இவங்க தான் என்னுடைய உலகமே, இவங்க தான் என்னுடைய வாழ்க்கையே, இப்படிலாம் அவங்க சொல்லியிருந்த அந்த ஒரு போஸ்ட் கூட இப்போ வரைக்கும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாய் அவர்களும் ரங்கராஜ் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே மை பில்லர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க தான் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இவருடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இது போல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இப்போ வரைக்கும் ரங்கராஜ் அவர்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற ஒரு டாக் இருந்தாலும் அவர்லாம் நல்லவரே கிடையாது. அப்படி நல்லவராக இருந்தால் கூட இருக்கிற மனைவிக்கு எப்படி அவரால் துரோகம் செய்ய முடியும்? இப்படி செய்கிறவங்க எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும்? எப்படி இந்த உலகம் அவங்கள வந்து போட்டுட்டு இருக்க முடியும்? இது போல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா சினிமாக்காரர்கள் அப்படின்னும் போது தான் இந்த விஷயம் பெருசாக வருது. அந்த மாதிரி தான் இவருடைய கேஸும். இப்போ வரைக்கும் ஸ்ருதி இதை பற்றி வாய் திறக்கல அப்படின்னா கூட ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிற ஜாய் தான் நிறைய போஸ்டர்ஸை போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஒன்று பணம் இருந்தால் இதெல்லாம் ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி ஆகிடும் போல இருக்கு. ரீசன்ட் டைமில் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் இவங்க கூட க்ளோஸாக இருக்கிறதுனால தான் இவங்களை விட்டு போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான தகவலை பார்த்துட்டு வரோம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது மிகப்பெரிய பாவமான ஒரு செயல் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்போம், செகண்ட் மேரேஜ் அப்படின்றது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகலை, முறைப்படி விவாகரத்து ஆயிடுச்சு, இல்லைனா கணவரோ இல்லை மனைவியோ இறந்துட்டாங்க, ஒரு காலத்தின் கட்டாயத்தின் பேரில் அந்த திருமணம் நடக்குது அப்படின்ற போது அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒய்ஃப் கூட இருக்கும் போதே இன்னொருத்தவங்க கூட லிவிங்ல இருந்து அவங்க பிரெக்னன்ட் ஆகி இந்த மேரேஜ் பண்ண போட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்றது மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஏன் இவங்கெல்லாம் ஒரு செலிபிரிட்டிஸ் தானே, இவங்கள பத்தி ஏன் பேசணும் அப்படின்ற கேள்வி வந்தாலும் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா இவரை மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா பர்சனல் லைஃப்லயும் இவரை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க செய்யற தவறுகள் அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சிருக்காங்க. இதை யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லி தான் நம்ம போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும். ஸோ இவங்களை பற்றின இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.